இது வந்து ஒரு மிஸ்ஸிங் 411 கேஸ். மிஸ்ஸிங் 411 கேஸ்னால் காட்டில் தொலைஞ்சு போவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நடக்கும், அதை மற்றவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இது. இந்த ஸ்டோரியில் சார்ல்ஸ் மெக்கலர், இவர் வந்து 19 years old, வர்ஜீனியாவில் வாழ்கிறாரு, ஃபோட்டோகிராஃபர். இவர் வந்து வெஸ்ட் கோஸ்ட் டூர் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு, அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இவர் வந்து வர்ஜீனியாவில் ஓல்டு வோல்க்ஸ்வேகன் காரை வந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஏன்னா வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஓல்டு, இந்த ட்ரிப்புக்கு வந்து அது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவர் வந்து ஹிட்ச் ஹைக்கிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி பஸ் எடுத்து, அதாவது லிஃப்ட் கேட்டோம் பஸ் பிடிச்சோம் ட்ராவல் பண்ணுறாரு. ஜான்வரி 1975 இந்த நேரத்தில் வந்து இவர் வந்து யூஜின், ஆரிகானுக்கு வந்து சேர்றாரு. ஃபியூ வீக்ஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு இவரோட பிளான் என்னென்னா கிரேட்டர் லேக் இன் நேஷனல் பார்க், இங்கே போயிட்டு வின்டர் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும். இவரோட காரை வந்து வர்ஜீனியாலே வச்சுட்டு வந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ண சொல்கிறாரு நியர் அந்த ஏரியாவுக்கு. அப்போ வந்து அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஜோக் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து காணாமல் போனேன்னா மிஸ்ஸிங் பர்சன் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணு. அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து டிஸப்பியர் ஆகிறாரு. இவர் வந்து இங்கே 2 days கழிச்சு இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருக்கணும், ஆனால் அவர் போகல. லாஸ்ட்டாக வந்து இவர் எங்கே பார்த்தேன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா டைமண்ட் லேக் ஏரியாவிலே இவர் வந்து பார்த்துருக்காங்க. டைமண்ட் லேக் ஏரியா வந்து இந்த இடத்துலேருந்து 45 minutes கார் ரைடு, அவ்வளோ தூரத்தில் வந்து அவர் வந்து பார்த்துருக்காங்க லாஸ்ட்டாக. இவரோட பிளான் என்னென்னா அந்த கிரேட்டர் லேக்லேருந்து அப்படியே நார்த் ரோடில் ஹைக் பண்ணிட்டு போகணும். அந்த நேரத்தில் வந்து ஸ்னோ வந்து 7 feet அளவுக்கு இருந்திருக்கு. அதுவும் அந்த ஸ்கீ பண்ணுறவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்னோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அந்த இடுப்பு அளவுக்கு வரைக்கும் அந்த ஸ்னோக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க, அந்த மாதிரி ஸ்னோவாக இருந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்னோ இல்லை, நடந்து போகிற மாதிரி. இந்த நேரத்தில் தெரிய மாட்டேங்குது சார்ல்ஸ் வந்து அவரோட ட்ரைலை வந்து சேஞ்ச் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து வீட்டுக்கு February வரல. அவர் வராதனால யூஜினில் இருக்க எல்லா லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. அங்கே இருக்க யூஜின் ஸ்டேட் போலீஸ் வந்து போஸ்டர் வச்சு பஸ் ஸ்டேஷன்லாம் ஒட்டுறாங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவரோட பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணி அவர் வேறு எங்கேயாச்சும் போயிட்டுருக்கணும், அவர் ஹைக்கிங் பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு லீடும் அவங்களுக்கு கிடைக்கல. சம்மன் க்ளோஸ் டு சார்ல்ஸ் வந்து ஒரு செனட்டருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. அவர் அந்த லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, FBI வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டுறாங்க, FBI வந்து சொல்கிறாங்க மிஸ்ஸிங் பர்சன் கேஸில் அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஆனால் நிறைய கேஸில் வந்து மிஸ்ஸிங் பர்சன் கேஸில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செனட்டருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. ஐ திங்க் செனட்டர்னா அங்கே இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மாதிரி. அதுக்கு ரிப்ளைவாக சார்லஸ்க்கு க்ளோஸாக இருந்தவருக்கு வந்து செனட்டர் வந்து ரிப்ளை அனுப்புகிறாரு. FBIக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லை மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. FBI வந்து மிஸ்ஸிங் கேஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, எவிடன்ஸ் வந்து கிட்னாப்பிங்க்கு இண்டிகேட் பண்ணால் மட்டும்தான் FBI வந்து இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆஃப்டர் மந்த்ஸ், நிறைய கிரவுண்ட் சர்ச் பண்ணி மந்த்ஸ் ஆகுது, எந்த ஒரு சைனும் இல்லை. அந்த லெட்டரை எழுதினவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் மேப் ஆஃப் சர்ச்சிங் ஏரியா வந்து பார்க்குறாரு, இன்டென்சிட்டி ஆஃப் சர்ச்சை வந்து அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, சார்ல்ஸ் வாஸ் நாட் victim of foul weather, rather victim of foul play. அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து வெதர்னால இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து நம்புறாரு இது வெதர்னால நடக்கலை, யாரோ ஒருத்தர் வந்து சார்லஸ் வந்து கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் 1 year ஆகுது. 1 year கழிச்சு October 13, 1976 இந்த நேரத்தில் 2 ஹைக்கர்ஸ் வந்து டெக்சாஸ்லேருந்து வராங்க. இவங்க வந்து அந்த பார்க்கில் வந்து ஒரு ராங்கான டேர்ன் பண்ணிடுறாங்க. ராங்கான டேர்ன் பண்ணி ஒரு ரிமோட் பிளேஸ், அந்த கிரேட்டர் லேக்கில் இருக்க ஒரு ரிமோட் பிளேஸ்க்கு வந்து சேர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஓல்டு டர்ட்டி பேக்கை வந்து பார்க்குறாங்க. இவங்க இதை பார்த்தோன்னா வந்து பார்க் ரேஞ்சர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னும் அந்த ஏரியாவை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அக்ராஸ் அந்த சின்ன தண்ணி போகிற இடத்துல சில ரிமைன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே வந்து அவர் ஹைக் பண்ண போனாரோ அங்கேருந்து 19 kilometers அவேல கிடைக்குது அந்த பேகு, அந்த ரிமைன்ஸ். இவங்க இந்த பேக்கை பார்த்தோன்னா இந்த பேக்கில் வந்து ஒரு கீ இருக்குது, வோல்க்ஸ்வேகன் கீ. அந்த வர்ஜீனியாவில் அவர் வந்து அந்த வோல்க்ஸ்வேகன் காரை வச்சுட்டு போனார்ல, ஆனால் கார் கீயை மட்டும் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சார்ல்ஸ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வோல்க்ஸ்வேகன் கீ இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது சார்லஸோட பேக்குன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் வந்து அந்த கீ வந்து சார்லஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால இப்போ வந்து FBI கூப்பிட்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி. இது வந்து அந்த ரிமைன்ஸ் கிடச்சது வந்து ரொம்ப பிசாரான ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அவரோட பேண்ட் வந்து அன்பட்டன் பண்ணி ஒரு லாகில் வந்து
வச்சிருக்க மாதிரி இருக்குது. அது பேண்ட்டு கூட சேர்ந்து சாக்ஸ் இருக்குது, ஷூ கிடையாது. அந்த சாக்ஸில் ஃபீட் போன்லாம் இருக்குது. லெக்கோட போன் வந்து அந்த பேண்ட்டில் இருக்குது, சாக்ஸில் ஃபீட் போன் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல சார்ல்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காரு, அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்காரு. அந்த மாதிரி இதில் இருக்குது. வேற எந்த ஒரு அப்பர் பாடியும் கிடைக்கல. கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு க்ரௌன் ஆஃப் ஸ்கல் கிடைக்குது, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல்லு மட்டும் கிடைக்குது. அந்த போன்ஸ் எல்லாமே சார்லஸ் தான். அவரோட கேமரா எக்யூப்மெண்ட்ஸு, ஷர்ட்டு, பூட்டு இது எல்லாமே காணாமல் போயிருக்கு. மணி அதுவும் காணோம். அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் காஸ்ட்டை தான் வந்து இவர் செத்துருக்காரு ஹைப்போதெர்மியானால. சில விக்டிம்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஹாட்டாக அவங்க இருக்க மாட்டாங்க, ஃப்ரீசிங் கோல்டில் இருப்பாங்க. இது வந்து பேரடாக்சிக்கல் அன்ட்ரெஸ்ஸிங். அதனால தான் அவர் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காரு. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தால் அங்கே தானே இருக்கணும். கேமரா, ட்ரெஸ்ஸு, அவரோட மணி பக்கத்தில் எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை. இதை வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்அக்ரி பண்ணிடுறாங்க. இவர் எந்த இடத்துல இருந்தாரோ இந்த இடத்துலேருந்து எப்படி 19 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்காரு, அதுவும் 7 feet ஸ்னோவில் இவரால் எப்படி நடந்திருக்க முடியும்? அதுவும் வந்து அந்த ஸ்னோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸ்னோ மொபைல் வச்சு கூட அந்த 19 கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ண முடியாது. இந்த பவுடரி ஸ்னோவில் எப்படி ஒரு ஹியூமனால் பண்ண முடியும்? அவர் ஃபோட்டோ எடுக்க போனார், எங்கே ஃபோட்டோ எடுக்கணுமோ அங்கே தானே எடுத்துருக்கணும். எதுக்கு அவர் டைமண்ட் லேக் எதுக்கு போனோம்? காட்டில் பார்க்கக்கூடாத ஆளை பார்த்தாரா? ஃபோட்டோ எடுக்கக்கூடாததை எடுத்தாரா? அதனால் அவரை ஏதாவது பண்ணிட்டாங்களா? அவர் காட்டில் எதை பார்த்தாரு? யார் இதை பண்ணது? வேறு தியரிஸ் இருக்குது. சார்லஸ்க்கு என்ன நடத்திருக்குன்னு சொல்லிட்டு, ஏலியன்ஸ் இதை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு தியரி இருக்குது. மிஸ்ஸிங் 411ல் விண்டிகோனா காட்டில் இருக்க கிரீச்சர். இன்னொரு மெயினான தியரி இதில் என்னென்னா பிக்ஃபுட். ஏன்னா பிக்ஃபுட்னால ஈஸியாக ஒருத்தரை தூக்கிட்டு போக முடியும், ரொம்ப தூரம் நடக்க முடியும். இதில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஃபீட்டு மட்டும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பிக்ஃபுட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஆனிமல்ஸோட காலை உடைக்கிறது. ஆனிமல்ஸோட காலை உடைச்சிட்டு அதை அப்படியே வச்சிரும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த ஆனிமலை வந்து ஹண்ட் பண்ணும். இது பிக்ஃபுட் எப்பயுமே பண்ணுறது. சார்லஸ்க்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வீடியோ அவ்வளோதான். இது அன்சால்வ்டு கேஸ்.